जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी மாத்தி விட என்னமோ வந்துட்டு இருக்குல்ல. गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोविंद राधे जय राधा गोपाल राधे जय राधा गोपीनाथ राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा हरे कृष्णा हरे हरे कृष्णा माता जी। हरे हरे எல்லாருக்கும் कृष्णा हरे कृष्णा மாதாஜி हरे எல்லாருக்கும் ஹரே कृष्णा கிருஷ்ணா. माता जी। हरे कृष्णा प्रभु மாதாஜி हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा प्रभु हरे कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा. ஸோ இன்னைக்கு ஸ்லோகா போலாமா? அத்தியாயம் 3 பதம் 40. ரேவதி மாதாஜி, வெற்றி செல்வி மாதாஜி அன்மியூட்ல இருக்கீங்க, ரிப்பீட் பண்றீங்களா? பண்றேன் மாता जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்திரியாணி इन्द्रियाणि இந்திரியாணி इन्द्रियाणि மனோபுத்திர் मनोबुद्धिः மனோபுத்திர் मनोबुद्धिः இந்திரியாணி மனோபுத்திர் इन्द्रियाणि मनोबुद्धिः
इन्द्रियाणि मनोबुद्धिर् इन्द्रियाणि मनोबुद्धिः अस्याधिष्ठानमुच्यते अस्याधिष्ठानमुच्यते अस्याधिष्ठानम् अस्याधिष्ठानमुच्यते अस्याधिष्ठानम् उच्यते अस्याधिष्ठानमुच्यते एतैर् विमोहयत्येषा एतैर्विमोहयत्येष ज्ञानम् आवृत्य देहिनम् ज्ञानमावृत्य देहिनम् ஃபுல்லா படிக்கலாம். இந்திரியாணி மனோபுத்திர் அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹயத்யேஷ ஞானம் ஆவ்ருத்ய தேஹினம் ஹரே கிருஷ்ணா. ரேவதி மாதாஜி ரிப்பீட் படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி. हरे कृष्णा माताजी. इन्द्रियाणि मनोबुद्धिर् अस्याधिष्ठानमुच्यते एतैर्विमोह्येष ज्ञानम् आवृत्य देहिनम्. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்னைக்கு பகவத்கீதை உண்மையுருவில் 3வது அத்தியாயம் கர்மயோகம் பதம் 40 இல்லையா? ஸ்லோகம்லாம் எல்லாம் நல்லா படிச்சீங்க அழகா. டிரான்ஸ்லேஷன் ராஜ் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. பதம் 40. புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை நிலையை அறிய மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப இந்த பதத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பகவான் நம்ம இது வரைக்கும் 2-3 ஸ்லோகமா பகவான் இதை பத்தி பேசிட்டு வர்றாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காமம் என்ற எதிரி இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்றாரு இந்த பதத்துல. ஸோ முதல்ல அர்ஜுனன் கேள்வி கேட்டார் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ என்ன கேட்டாரு அப்படின்னா, தெரிஞ்சே ஏன் மனுஷன் பாவம் செய்யறான் அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்லையா. இப்போ அதுக்கு பகவான் என்ன சொன்னாரு அப்படின்னா, காமயேஷ குரோதேஷ
ரஜோகுண சமாத் பவன் சொன்னார் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னது அப்படின்னா இது காமம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு இல்லையா? ஸோ அப்போ இந்த காமம் எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாரு. ரஜோகுணத்தினால வரக்கூடிய அந்த காமம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுதான் இந்த காமம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அதுதான் என்னது நமக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மகாசனோ மகாபாப்மா வித்யாயனம் இக வைரினம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஸோ அதுதான் என்னது நம்ம மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி அந்த எதிரியை நமக்கு காட்டி கொடுத்தாரு சரிங்களா? ஸோ இதுதான் அப்படி அடையாளம் காட்டிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அடுத்து அந்த காமம் மனுஷனை எப்படி பீடிக்குது, அப்ப எந்தெந்த நிலைகள்ல அவனை கொண்டு தள்ளுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிங்களா? அது எப்படிலாம் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்றத சொன்னார் இல்லையா? அப்ப அதே போல எந்தெந்த நிலைகளுக்கும் நம்மளை தள்ளுது அப்படின்னு சொல்லி பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா? ஸோ காமம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த ஆத்மா எப்படி ஜென்மம் எடுக்குது அப்படின்னா மரம் செடி கொடியா ஜென்மம் எடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்களா? ஸோ எந்தவித உணர்வும் இல்லாம எந்தவித அறிவும் இல்லாம என்னது ஒரு கதியற்ற நிலையில எல்லா பருவ நிலைகளிலும், அதாவது மழையா இருக்கட்டும், வெயிலா பனியா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், எல்லா காலநிலையிலும் அப்படியே அப்படி உணர்வற்ற நிலையில நிர்வாணமா அப்படியே அந்த மரம் இருந்துகிட்டு இருக்கான். அதுதான் என்னது ரொம்ப லோயர் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை சரிங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி காமம் ரொம்ப பிடிக்கப்படும் போது இந்த மரம் செடி கொடிகள்லாம் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அடுத்து அதுலயே என்னென்ன சொன்னாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா அதாவது மிருகங்களோட நிலை புரியுங்களா? ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னா, தூசினால ஒரு கண்ணாடி மறைஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதோட இதே தெரியாது, நம்ம பிம்பமே தெரியாது இல்லையா, நம்ம முகமே தெரியாது இல்லையா? அதை போல தான் யாருன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதுதான் என்னது மிருக ஜென்மங்கள் புரியுங்களா? இப்ப அந்த மிருக சரீரத்துல அது எப்படி வாழணும்னு அதுக்கு தெரியவே தெரியாது புரியுங்களா? ஸோ இயற்கையோட சட்டம் என்னது ரொம்ப கடுமையா இருக்கு இல்லையா? ஒரு நாயினா அப்படிதான் வாழும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது புரியுங்களா? ஒரு கல்ல கொண்டு எரிஞ்சு நாய்க்கு காலோ இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த நாய் என்ன பண்ணும்? அதுக்காக என்ன டாக்டர்கிட்டையும் எங்கேயும் போகாது புரியுங்களா? அது எப்படி இருக்கோ அப்படியே நொண்டியே வாழ்ந்துகிட்டு இருக்கும் புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி தனக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை கூட தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு என்னது அறிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்படுறோம் புரியுங்களா? இது காமம் ஃபர்ஸ்ட் இதை காட்டிலும் அடுத்து கொஞ்சம் உயர்ந்த நிலை புரியுங்களா? அதை விட உயர்ந்த நிலை என்ன பண்ணா அந்த மனித சரீரம் புரியுங்களா? ஸோ இந்த மனித சரீரத்துல நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புரியுங்களா? ஆனா அந்த வாய்ப்புகளை நம்ம தான் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார் புரியுங்களா? ஆனா இந்த மனித சரீரத்திலையும் என்ன ஆகுதான் இந்த காமம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த எதிரி எப்படி இந்த இந்த சரீரத்துல இருக்கிறான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல காட்டுறாரு புரியுங்களா? அதாவது இந்த காமம் எப்படி இருக்கு அப்படின்னா மனுஷ பிறவியில என்னதான் அது கொழுந்து விட்டு எரியக்கூடியதா இருக்கான் புரியுங்களா? கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு தீய மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் புரியுங்களா? ஸோ அந்த புலனின்பத்தை அந்த காமன்ற தீயில நம்ம போடும்போது என்ன ஆகுது? அது இன்னும் கொழுந்து விட்டு எரியுதான். அதுக்கு ஃபியூல் என்னது அப்படின்னா அந்த புலனின்பம் தான் புரியுங்களா? ஸோ அந்த புலனின்பம் தான் அந்த காமம்ன்ற தீக்கு ஃபியூல். ஸோ அதை போட என்ன ஆகும்? இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா புரியுங்களா? ஸோ அப்போ அதனால பாவ செயல்களை நம்ம செய்ய தூண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு புரியுங்களா? அது என்னது தெரிந்தே பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புரியுங்களா? ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த காமம் நம்ம சரீரத்துல எங்க உட்காந்துக்கிட்டு ஆட்சி செய்யுது, எங்க உட்காந்துக்கிட்டு நம்மளே ஆட்டி படைக்குது அப்படின்றத அதோட லொகேஷனை சொல்றாரு புரியுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எதிரியை பத்தி சொன்னாரு. அப்ப அந்த எதிரி காமம்னால நம்ம எந்தெந்த நிலைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்படுகிறோம்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து இந்த ஸ்லோகத்துல அந்த நம்ம இந்த சரீரத்துல எங்கெல்லாம் அந்த காமம் இருக்குன்றத லொகேஷனை பத்தி சொல்றாரு புரியுங்களா? ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாரு? புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பகவான் காட்டி கொடுக்குறாரு நமக்கு புரியுங்களா? அதாவது இந்த சரீரம்ன்றது என்னது ஒரு கோட்டை மாதிரி புரியுங்களா? ஸோ இப்போ ஒரு ராஜா எதிரி நாட்டோட பிடிக்க போறாருன்னா அந்த கோட்டையோட அந்த பலமான பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாரு? தாக்கி என்ன பண்ணுவாரு?
அந்த பகுதியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த ராஜா மேல ஆதிக்கம் செலுத்துவார். அதை போல இந்த சரீரம் என்ற நம்ம இந்த உடம்புல இந்த காமம் என்ன பண்ணுது, இந்த புலன்கள், மனம், இந்த புத்தி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுல உட்காந்துக்கிட்டு நம்மள என்ன பண்ணுது, ஆட்டி படைக்குதான். புரியுங்களா? அதுதான் வந்து லொகேஷன். புரியுங்களா? ஏன்னா இந்த பகுதிகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதிகள். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, நம்மளை வந்து பலவிதமான பாவ செயல்கள் செய்யறதுக்கு காரணமா இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி இந்த மனம், புத்தி, புலன்கள் இதுல வந்து அமர்ந்துகிட்டு என்ன பண்ணுது, இதை செய்யி அதை செய்யி, இதுதான் உனக்கு சந்தோஷம் தரும், நீ இதை பண்ணு, இப்போ நீ வந்து அழுகணும், இதுதான் வந்து செய்யணும் அப்படின்லாம் என்ன பண்ணுது, நம்மளை வந்து பலவிதமான செயல்களை வந்து செய்ய சொல்லிட்டு என்ன பண்ணுது, நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், பாடுறோம், ஆடுறோம், ஓடுறோம், அழுகுறோம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். புரியுங்களா? ஸோ அதை போல அந்த காமம் நம்மளை வந்து போட்டு என்ன இந்த மாதிரி போட்டி ஆட்டி படைக்குது. புரியுங்களா? இப்போ காரணம் என்ன அப்படின்னா, இந்திரியாணி மனோபுத்தீர் அப்படின்னு சொல்றாரு. அஷ்யாதிஷ்டானம் உச்சியதே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எங்க இந்த இதுல இருந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றாரு. புரியுங்களா? ஸோ இப்ப நம்ம ஸோ நம்ம இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்து மூலமா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம், இந்த சரீரம் வந்து எத்தனை, இந்த ஆத்மா வந்து எத்தனை கவரிங்கோட இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். 2 கவரிங்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று இதுக்கு முன்னாடி உள்ள சொல்லுவாங்க, நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம். என்னது, ஸ்தூல உடல், இன்னொன்று வந்து சூட்சும ஒரு சரீரம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஸ்தூல உடல் வந்து நமக்கு வந்து அந்த மனம், இது 5 பூதங்களால் ஆனது. சூட்சும உடல் வந்து என்னது, மனம், புத்தி, அகங்காரத்தை ஆனது. புரியுங்களா? ஸோ இந்த 2 கவரிங்குள்ள இந்த ஆத்மா வந்து உள்ள இருக்கு. இந்த சரீரம்ன்ற அந்த இதுக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு, இந்த கவரிங்ஸோட. புரியுங்களா? ஸோ அப்ப இந்த ஆத்மா எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் வசீகரிக்கின்றத, எதன் மூலம் வசீகரிக்கப்படுதுன்னா இந்த காமம்ன்ற மூலமா தான் வசீகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. புரியுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்வீட் ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா என்ன, அது புலன்கள் மூலமா நமக்கு அதை பாக்குறோம். பார்த்த உடனே என்ன ஆகுது, அந்த மெசேஜ் வந்து மனசுக்கு போகுது. ஏன்னா நம்ம புலன்கள் மூலமா தான் எல்லா விஷயங்களும் வந்து மனசுக்கு போகும். சமிக்கைகள் வந்து இன்புட் வந்து அது மூலமா புலன்கள் மூலமா தான் போகும். கண்ணு, காது, மூக்கு இதன் மூலமா புலன்கள் மூலமா மனசுக்கு போகும். புரியுங்களா? ஸோ அப்போ அந்த மனசு என்ன பண்ணும், அதை வந்து யோசிக்கும். அது மனசோட வேலைகள்லாம் முன்னாடி பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? திங்கிங், வில்லிங் அண்டு ஃபீலிங். புரியுங்களா? இந்த 3 விஷயங்களை தான் மனசு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? ஒரு விஷயத்த திங்க் பண்ணும், மெசேஜ் வந்த உடனே அதை வச்சு திங்க் பண்ணும், அப்புறம் என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணி அதை பற்றி என்ன பண்ணும், ஆசைப்படும். புரியுங்களா? ஆசையை உருவாக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். அதை எதன் மூலம் செயல்படுத்தும் அப்படின்னா அந்த புலன்கள் மூலமா தான் செயல்படுத்தும். புரியுங்களா? ஸோ அப்ப அது புலன்கள் மூலமா கிடைக்கிறது சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை வந்து அனுபவிக்கும். புரியுங்களா? அதுதான் வந்து மனசோட வேலை. புரியுங்களா? ஸோ இப்போ இந்த மெசேஜ் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும், அந்த குலோப் ஜாமுனை வந்து குலோப் ஜாமுனோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ அதை வந்து என்ன பண்ணுது, அதை எப்படியாச்சும் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் உடனே நாக்குக்கு அனுப்புது. புரியுங்களா? கண்ணுல பாக்குறது மனசுக்கு போயிட்டு திரும்ப நாக்குக்கு வருது. நாக்கு என்ன பண்ணுது, நாக்குல வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்து அதுக்கு முன்னால என்னது, மனசுக்கு போன உடனே மெசேஜ் என்ன சொல்லுது, இது வந்து குலோப் ஜாமுனு, இது வந்து ஒரு ஸ்வீட்டு, இது வந்து நாக்குல போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இதை சாப்பிட்றதுதான் வந்து உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, நாக்குக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குது. நாக்கு உடனே எச்சி ஊற ஆரம்பிக்குது. புரியுங்களா? ஸோ எச்சி ஊற ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது, அடுத்த மெசேஜ் புத்திக்கு போகுது. புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிடணும், அப்ப அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு புத்தி வந்து திட்டம் தீட்டுது. புரியுங்களா? ஸோ புத்தி வந்து அந்த புத்தி வந்து திட்டம் தீட்டும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லதாகவும் தீட்டுது, கெட்டதாகவும் திட்டம் தீட்டும். புரியுங்களா? ஏன்னா அதுக்கு வந்து சரியான காமம் இருக்கிறதுனால அதனால சரியா இது பண்ண முடியாது. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணு காசு வேணும், அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. அப்படி இல்லாட்டினா என்னது, திருடலாம், திருடி எடுத்துடலாம், அவனுக்கு கடைக்காரனுக்கு தெரியாம நம்ம திருடி எடுத்துடலாம், எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி திட்டம் போடுது. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரப்போய் தான் என்ன ஆகுது, நம்ம வந்து பாவச் செயல்களை வந்து செய்யறதுக்கு காரணமாயிருமா. புரியுங்களா? ஸோ புத்தி வந்து
கரெக்டா திங்க் பண்ணி கரெக்டா முடிவு எடுக்கணும். ஆனா முடிவு எடுக்கிறதுல வந்து அது வந்து காமம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கிருஷ்ணா பாலாஜி மியூட் பண்ணிருங்க. சோ அது புத்தி சரியான முடிவு எடுக்க முடியாம என்ன பண்ணுது, இந்த மாதிரி பாவகரமான செயல்களை வந்து செய்யறதுக்கு தூண்டிடுது. புரியுங்களா? சோ இப்ப இதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம் கூட சாஸ்திரத்துல சொல்லலாம். என்ன எப்படி அப்படின்னா, ராவணன் இருக்கான். ராவணன் வந்து ராமாயணத்துல ராவணன்கிட்ட சூர்பனகை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னை வந்து ஒருத்தன் மூக்க அறுத்துட்டான். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகானவ, அவ வந்து உனக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கா. அவளுடைய அழகை வந்து வர்ணிக்க வர்ணிக்க ராவணனுக்கு காதுகள் வழியாம அந்த விஷயங்கள் போகுது. போன உடனே மனசுக்குள்ளேயே அவன் வந்து கற்பனை பண்றான். மனசு வந்து அவனை யோசிக்க வைக்குது, எப்படி எப்படிலாம் அழகா இருப்பான்றத. சோ அத கேட்டு கேட்டு என்ன பண்றான் ராவணன், அதை எப்படியாச்சும் அடையணும், அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் ராவணன் வந்து சீதா தேவி பார்க்கவே இல்லை. ஆனாலும் சூர்பனகை சொன்னதை வச்சு என்ன பண்றான், எப்படி அடைஞ்சே தீரணும்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கிறான். அப்ப அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு? புத்தி என்ன சொல்லுச்சு அவனுக்கு, எப்படி வேணா அந்த போய் கவர்ந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. ஆனா புத்தி என்ன சொல்லியிருக்கணும், அது வந்து அடுத்தவனுடைய மனைவி, அதை வந்து நீ கவரக்கூடாது, அது வந்து முறையில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லலை. அப்ப என்னது, அதுவும் காமவயப்பட்ட புத்தியா இருந்ததுனால என்னாச்சு, மனசு சொல்றதை வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. புரியுங்களா? மனசு சொல்றதை கேட்டு என்னாச்சு, போய் சீதா தேவியை வந்து கடத்தி கொண்டு வந்தான். கடைசியில என்னாச்சு, அவனுடைய முடிவு வந்து ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. புரியுங்களா? சோ இந்த மாதிரிதான் தெரிஞ்சே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாவச் செயல்களை வந்து செய்யறோம். புரியுங்களா? இதுதான் வந்து காமம் இருந்துகிட்டு நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது. புரியுங்களா? அது மட்டும் இல்ல, ராவணன் வந்து லஸ்ட் பர்சனிஃபைடுன்னே சொல்லலாம் அவனை. புரியுங்களா? ராவணன் வந்து இந்த காமத்துக்குன்னே, காமம்னா நீங்க செக்ஸ் லைஃப்னு நினைச்ச கூடாது. ஒன்லி என்னது, காமம்னா தீவிர ஆசை. அது வந்து தீவிர ஆசை எதுல வேணாலும் இருக்கலாம். பணமா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஸோ இந்த இதுல வந்து தீவிர ஆசை, அதுதான் வந்து காமம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி காமம் வந்து ராவணனுக்கு ஏற்பட்ட உடனே என்ன பண்றான், அந்த மாதிரி சீதா தேவியை போய் தவறான முறையில வந்து கடத்தி கொண்டு வரான். அதனால வந்து பல விஷயங்களை வந்து அனுபவிக்கிறான் ராவணன். கடைசியில இறந்தே போயிடுறான் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்ல, ராவணனுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் எப்பேற்பட்ட இதுனா, ஈவன் ஒரு தடவை தவம்லாம் பண்ணி என்ன பண்றான், சிவபெருமான்கிட்ட போய் வரம் கேட்க போறான். அப்ப வரம் கேட்க போகும்போது பார்வதி தேவியை பார்த்த உடனே என்ன சொல்றான், எனக்கு வேற எது வேணாம், பார்வதி தேவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் சிவபெருமான்ட்டு. ஸோ சிவபெருமான் என்ன சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா சிவபெருமானுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்றது. புரியுங்களா? சோ எடுத்துக்கோ அப்படின்றாரு. அப்ப பார்வதி தேவி ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா ஆள் இவரு, ஒருத்தன் மனைவியை வந்து ஒருத்தன் கேட்கறான் எடுத்துக்கோன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பார்வதி தேவி வந்து யோசிக்கிறாங்க. அப்ப இவனை பத்தி தெரியும், ராவணனை பத்தி தெரியும் சீதா தேவி, பார்வதி தேவிக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், என்ன பண்ணு, நான் உன் கூட வாரேன், ஆனா நீ எந்த வித பொண்ணையும் நீ வந்து ஏறெடுத்து பார்க்க கூடாது, நான் கூட வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவன் அந்த காமத்தினால என்ன ஓகே பண்றான் ராவணன். அப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன ஆகுது, போற வழியிலே ஒரு காட்டு பகுதியில மண்டோதரியை பாக்குறான். சோ மண்டோதரியை பார்த்தோன்னே, மண்டோதரியும் ரொம்ப அழகு. புரியுங்களா? சோ அதை பார்த்த உடனே அங்க அவ பின்னாடி போயிடுறான். போன உடனே என்ன ஆகுறாங்க, பார்வதி தேவி திரும்ப வந்து வந்துடுறாங்க. புரியுங்களா? சோ இந்த மாதிரி ராவணன் வந்து ஒரு லஸ்ட் பர்சனிஃபைட் பர்சன். புரியுங்களா? காமமே உருவானவன். புரியுங்களா? காமத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ராவணனை சொல்லலாம். புரியுங்களா? சோ இது மட்டும் இல்ல, ராவணனுக்கு வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னா, சீதா தேவியை கடத்தி கொண்டு போனாலும் அவன் வந்து சீதா தேவியை கம்பல் பண்ணி எதுவுமே தொடவே இல்லை, அவ தொடவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபம் என்ன அப்படின்னா, அவனோட சொந்த மருமகளாகிய அந்த ரம்பா இருக்கா இல்லையா, ரம்பா வந்து குபேரனோட பையன், நலகுபேரனோட பையன் மனைவிதான் ரம்பா. புரியுங்களா? சோ அவளை வந்து நாசம் பண்ணிடுவான். புரியுங்களா? ராவணன். அப்ப அவ ரம்பா சொல்லுவானா, நான் வந்து உன்னுடைய மகள் மாதிரி, நீ வந்து என்னையவே வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணிட்ட, அதனால உனக்கு இனிமேல் எந்த பொண்ணையும் அவனோட விருப்பம் இல்லாம நீ தொட்டேன்னா அவனோட 10 தலையும் என்ன வெடிச்சு செதறிடுவான் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவான். சரிங்களா? சோ அதனாலதான் ராவணன் வந்து எந்த பொண்ணையும் தொடவும் மாட்டான். எல்லா பொண்ணையும் பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருப்பான் அந்த படத்துல, ஆனா எந்த பொண்ணையும் தொட மாட்டான். ஏன்னா அவங்களா வந்து விருப்பப்பட்டு வந்தாதான் தொட முடியும் அவனுக்கு, இல்லைன்னா அவனுக்கு சாபம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் சீதா தேவியை வந்து என்ன பண்றான், தொடவும் இல்ல, 6 மாசமா வந்து என்ன பண்றான், அங்க இருக்க அரக்கிகளை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கான்.
புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காமம் வந்து எந்த நிலைமைக்கு நம்மளை வந்து உட்படுத்துதுன்றத இந்த ராவணன் கதை மூலமா நம்ம பார்க்கலாம். அது எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு நம்மளை எப்படி இப்படிலாம் ஆட்டி படைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இல்லையா? இந்த சிகரெட் குடிக்கிறது, அதே போல அந்த சாராயம் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாம் எளிய போட்டிருக்கு இல்லையா? புகைப்பிடித்தல் உடனத்துக்கு தீங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, குடியை கெடுக்குன்னு போட்டிருக்கு, எல்லாமே தெரியும். இருந்தாலும் என்னது, அந்த புத்தி அங்க ஒர்க் பண்ண மாட்டேங்குது. புரியுங்களா? ஏன்னா காமவயப்பட்ட புத்தி புலன்கள் கேட்குது அதை குடிக்கணும்னு சொல்லி. மனசு என்ன சொல்லுது, அதுதான் உனக்கு இன்னைக்கு அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி மனசு வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் என்னது, புத்தியும் யோசிக்க முடியல, அது மனசு சொன்ன பிரகாரம் போயிடுது. புரியுங்களா? குடியை கெடுக்கும்னாலும் அது யோசிக்க மாட்டேங்குது, பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லி குடிக்க போறான். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த காமம் வந்து நம்மளை வந்து எந்தெந்த மெயினான ஒரு இடங்கள் எல்லாமே. புரியுங்களா? புலன்கள், மனசு, புத்தி, இதுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது, நம்மளை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுங்களா? ஸோ இப்ப இந்த புலன்கள், புத்தி, மனம் இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னா, எப்படி சரி பண்றது அப்படின்னா, அதுக்குதான் நமக்கு ஒரு சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நபகிராகம் இந்திரியை சேவன்முகே ஜிவ்காதவ் ஸ்வயமேவ ஸ்புரதிதர அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா சேவன்முகே ஜிவ்காதவ்னா இந்த சேவை வந்து புலன்களுக்கு கொடுக்கப்படணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள் எல்லாம். அதாவது புலன்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, அதுல புலன்களை வந்து எல்லாரும் அந்த புலன்களுக்கு அதிபதியாகிய ரிஷிகேஷன சேவனம் உச்சதேன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ரிஷிகேஷன சேவனம் பக்திர் உச்சதேன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த ரிஷிகேஷருக்கு அவருடைய சேவையில் ஈடுபடுத்தப்படும் போது இந்த புலன்கள் எல்லாம் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. புரியுங்களா? அதே போல இதுல என்ன சொல்ல வராங்க, இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சேவன்முக ஜீவாதம்னா, அதாவது இந்த புலன்களை எதுல இருந்து ஆரம்பிக்கணுமா, நாக்குல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நாக்குன்னும் போது 2 வேலை இருக்கு நாக்குக்கு. ஒண்ணு பேசலாம், இன்னொன்னு சாப்பிடலாம். ஸோ இல்லையா? ஸோ அதை போல இந்த நாக்கு எப்படி ஆரம்பிக்கணுமா, நாக்குக்கு பேசுறதும் எதை பத்தி பேசணுமா, பகவானுடைய புகழ், பகவானுடைய கீர்த்திகள், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய அவதாரங்கள், அதெல்லாம் பத்தி பேசணுமா. அது மட்டும் இல்ல, பகவானுடைய நாமத்தை சொல்லணுமா. புரியுங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நாக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவானுடைய பிரசாதத்தை, புரியுங்களா, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ இதை ரெண்டையுமே நம்ம ஆரம்பிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுமா, எல்லா புலன்களும் நம்ம வந்து கட்டுப்பட ஆரம்பிக்குமா கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்படிங்களா? ஸோ இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல, நம்மளோட இந்த குறைபட்ட புலன்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பகவானை வந்து உணரவோ பார்க்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாக்கின் மூலமா சேவை ஆரம்பிக்கணும். அப்படி சேவை ஆரம்பிக்கப்படும் போது நம்ம வந்து பகவானை வந்து உணரக்கூடிய சக்தி வந்து நமக்கு கிடைக்கும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த ஸ்லோகங்களை சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ அப்ப இந்த இந்த மனம், புலன்கள், புத்தி இதெல்லாம் எப்படி இது பண்ண முடியும்? ஸோ புலன்களை பகவானுடைய சேவையில போடலாம். மனசை என்ன பண்ண முடியும்? மனசை என்ன பண்ணணும்? மனசுக்கு வந்து ஒரே மருந்து என்னது, மந்திரம் தான். புரியுங்களா? ஸோ மந்திரம்னா என்னது, மந்திர, மனசை வந்து விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா மந்திரான்னு பேரு. ஸோ அப்ப அந்த மந்திரம் எந்த மந்திரமா இருக்கணுமா, மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அந்த மந்திரத்தின் ஜெயிப்பதன் மூலமா என்ன பண்ண முடியும், மனசை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். புரியுங்களா? ஸோ புத்தியை வந்து எப்படி பண்ணலாம், புத்தியை வந்து சாஸ்திரங்கள் மூலமா நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா புத்தி தான் வந்து முடிவு எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்பேற்பட்ட புத்திக்கு வந்து ஸ்ட்ராங்கான விஷயங்களை நம்ம கொடுக்கணும். அது ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் என்னது, மனசு சொன்ன போக்கெல்லாம் அது போயிட்டு இருக்கு. புரியுங்களா? ஸோ இப்போ அதனால என்ன பண்ணணும், புத்தியை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, சாஸ்திரங்களை படிக்கிறது மூலமா. சாஸ்திரங்கள்னா என்னது, பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கப்படும் போது என்ன ஆகும், புத்தி வந்து ஸ்திடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி புலன்கள், மனம், புத்தி இது எல்லாம் விடுதலை அடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணுமா. புரியுங்களா? ஸோ அப்ப இந்த புலன்கள், மனம், புத்தி இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்,
எதுக்காக இந்த புலன்கள்ல வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா புலன் இன்பத்துக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த சுவையை நம்ம கொடுத்தோம்னா அந்த புலன்களுக்கு வந்து என்ன ஆகும்? அதை வந்து கட்டுப்படும். ஏன்னா மனசு புத்தி புலன்கள் எல்லாம் என்னது எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா சரீர சுகம் தான் மிக உயர்ந்த சுகம். ஸோ அது அந்த அந்த இன்பத்தை பெறுறதுதான் வந்து என்னது மிக உயர்ந்த வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம வந்து இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பௌதிக வாழ்க்கையில. புரியுங்களா? ஸோ அப்போ அந்த பிடியிலேருந்து நம்ம வந்து ஒரு உயர்ந்த சுவையை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புலன்களை ரசிக்க பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். மனசை வந்து மந்திரம் மூலமா விடுவிக்கணும். புத்தியை வந்து சாஸ்திரங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து விடுதலை அடிக்க முடியும். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரியான சேவைகள் செய்யும் போது இந்த மனம் புலன்கள் புத்தி எல்லாம் தூய்மையடையும் போது என்ன ஆகுது? தூய்மையடையும் போது அப்பதான் வந்து என்ன ஆகுதான் நம்ம யாரு அப்படின்றது நமக்கே தெரிய வரும். புரியுங்களா? நம்ம யாரு அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்து மறைக்கப்பட்டிருக்கோம் இந்த காமத்தினால இதனால. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த காமம்ன்றது விலகும் போது நம்ம ரியல் யாரு, நம்ம யாரு, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு என்ன வரும், தெரிய வருமா. புரியுங்களா? ஸோ அப்போ அது தெரிய வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேறும். வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு நமக்கு தெரிய வரும். புரியுங்களா? ஸோ நம்மளுடைய முக்கியமா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த காமம் வந்து நம்மளுடைய எதிரியாகி அந்த காமம் எதுல வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னா புலன்கள்லையும் மனம் மற்றும் புத்தியில வந்து அமர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்றதான் பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸோ அடுத்த ஸ்லோகங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதையும் பகவான் வந்து சொல்ல போறாரு. சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி, ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லை எதுவும் புரியலன்னா கேளுங்க, சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா தேங்க்ஸ். பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. வெரி மச் பிரபு. எப்படி நம்ம ஹரே புலன்களை கட்டுப்படுத்துறதுனால பௌதிக அடையாளங்களிலிருந்து விடுதலை, புலன்கள் வந்து தூய்மை பெறுகிறது. அது வந்து பக்தி ரசாமிர்த சிந்தோட அருமையா சொல்லியிருந்தாங்க. நன்றி பிரபு. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற யாருக்காவது இன்னைக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்றீங்களா என்னோட கிளாஸ்ல இருந்து? ஓகே. மெயினா ஹரே ஹரே கிருஷ்ணா மெயினா பிரபு. வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன பண்றாரு இப்போ பகவான் வந்து புலன்கள் மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு இல்லையா? ஸோ இந்த இதை பத்தி பேசிக்கான விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், அடுத்து சொல்ல சொல்ல இது எப்படிலாம் ரியாக்ட் ஆகுறதுன்றது நமக்கு தெரிய வரும். புரியுங்களா? என்ன ஹரே ஒரு கிருஷ்ணா இடத்துல பிரபு. ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பிரபு, 9 பிராமண தகுதிகள்ல எது உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கூட வந்து சுய கட்டுப்பாடு, அப்போ இந்த ஸ்லோகாவை தான் நான் கோட் பண்ணி சொன்னேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, அவங்களும் ஓகே கரெக்ட், அவங்க தூய்மைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இதை சொன்னப்போ ஓகே, அப்போ எந்த ஸ்லோகம் நீங்க கோட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. எக்ஸாக்டா நீங்க சொன்ன ஸ்லோகத்தை தான் கோட் பண்ணி சொன்னேன். அவங்களுக்கு நான் பாராட்டுகள் கிடைச்சது. நன்றி பிரபு. அந்த 9 குவாலிட்டிஸ் இருக்குல்ல மாதாஜி, அது ஆமா, வந்து நம்ம பகவான் சொல்றாரு பிராமணர்களோட குவாலிட்டிஸ் சொல்றாரு இல்லையா? அதான். ஸோ நான் ஒரு லெக்சர்ல கேட்டேன், இந்த பிராமணர்கள் வந்து இந்த பூணூல் போடுறாங்க இல்லையா, இந்த பூணூல் கூட 9 த்ரெட் இருக்குமா. ஸோ அந்த 9 த்ரெட்லயும் வந்து ஒவ்வொன்றும் எதை மென்ஷன் பண்றது அப்படின்னா இந்த 9 குவாலிட்டிஸ் தான் மென்ஷன் பண்றது அப்படின்றது சொல்றாங்க. கரெக்ட். அதை கேள்வி கேட்டாங்க, ஆன்சர் பண்ணேன். ஆனா அதுல எது வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னப்போ நான் இதுதான் எடுத்தேன். அப்போ எந்த ஸ்லோகம் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொன்னப்போ இந்த ஸ்லோகம், நீங்க சொன்ன ஸ்லோகம் தான் கோட் பண்ணி சொன்னேன் உங்களுக்கு. நன்றி பிரபு. இப்ப இந்த பக்தர்கள் அசோசியேஷன்ல இருக்கிறதுனால நம்மளோட மெமரிஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் நல்லா இருந்துச்சு பிரபு. பிரபு நீங்க சொன்னீங்களே பிரபு,
ராவணனோட தலை வந்து வெடிச்சிடும் அப்படின்னு ஒருத்தவங்க சாபம் கொடுத்தாங்க. அவங்க பேர் என்ன பிரபு? ரம்பா ரம்பா மாதாஜி, ரம்பா. அவங்க யாருன்னு சொன்னீங்க பிரபு? குபேரனோட பையன் நலகுபரன் பேரு. அவரோட மனைவி ஓகே ஓகே பிரபு. ரம்பா. குபேரன் ஹரே வந்து கிருஷ்ண. யாரு? குபேரன் வந்து ராவணனுக்கு வந்து சகோதரன் முறை வேணும், புரியுங்களா? சோ அப்ப சகோதரனோட ஓகே மருமகள் ஓகே வந்து மருமகள் தானே, அதனால. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னா நம்ம இதுக்கு போலாம் பிரபு, ரீகேப்க்கு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என் லக்ஷ்மி மாதாஜி ரீகேப் பண்றாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹலோ, ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா மாதாஜி? கேக்குது மாதாஜி. நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ஸ்பாட்லைட் பண்ணலாம். ஐயோ, வீடியோ வேண்டாமே மாதாஜி. சரி ஓகே மாஜி, ஓகே மாஜி, நோ இஷ்யூஸ். பண்ணுங்க இது மாதாஜி பிரபு, ரீகேப். தேங்க்யூ பிரபு, சூப்பரா பண்ணீங்க பிரபு, நல்லா புரிஞ்சிச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து பிரபு என்ன சொன்னாருன்னா, முந்தின ஸ்லோகத்துல வந்து அர்ஜுன் கேட்ட கேள்விக்கு வந்து பகவான் பதில் அளிச்சிட்டு இருக்காரு. அப்ப இங்க எந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பகவான் என்ன பதில் சொல்றாருன்னா, புலன்களை கட்டுப்படுத்தினாலே வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப புலன்களை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பிரபு சொன்னாரு. நம்மளோட புலன்கள் வந்து ரெண்டு இதா இருக்கு, சூட்சும சரிதம், இன்னொரு சரிதம் சொன்னாரு. அந்த இல்ல, அதுல வந்து சாரி மாதாஜி, புலன்கள் ரெண்டு இதா கிடையாது, புரியுங்களா? இதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா புலன்கள் வரிசையா சொல்லிட்டே வருவாங்க, புலன்கள், மனம், இதெல்லாம், புரியுங்களா? புலன்கள் கிடையாது, நம்ம சரீரம் தான் ரெண்டு விதமா இருக்கு, புரியுங்களா? ஒன்னு ஸ்தூல சரீரம், இன்னொன்னு வந்து சூட்சும சரீரம். என்ன மாதாஜி? புலன் வேற சரிதம் வேறயா பிரபு? புலன்கள் வேற சரீரம். நம்ம கை, காலு, கண்ணு, நாக்கு, இதெல்லாம் வந்து புலன்கள் மாதாஜி, இல்லையா? இந்த 5 புலன்கள் மூலமா தான் நமக்கு வந்து என்னது, அறிவு கிடைக்கிறது, புரியுங்களா? அப்ப அதனால இது என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஞானேந்திரியங்கள் சொல்லி சொல்லுவாங்க, புரியுங்களா? புரியுங்களா? சோ மனசு புத்தின்றது வேற. மனசு புத்தின்றது உள்ள இருக்கு, அது வந்து சூட்சும நடையில இருக்கு. மனசு உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்குன்னு? தெரியாது. ஈவன் டாக்டர்கள் கூட தெரியாது மனசு எங்க இருக்குன்னு. சைக்கியாட்ரிஸ்ட் கூட கேட்டா கூட தெரியாது அவங்களுக்கு எங்க இருக்குன்னு, மனசு எங்க இருக்குன்னு, உடம்புல எங்க இருக்கு. ஆனா சைக்கியாட்ரியை பத்தி நிறைய படிக்கிறாங்க, புரியுங்களா? புத்தி எங்க இருக்கு? புத்தி எங்க இருக்கு? சூட்சும சரீரத்துல இருக்கு. சூட்சும சரீரத்துல இருக்கு. உடம்புல எங்க இருக்கு? நம்ம சரீரத்துல அறிவு, ஞானம் அப்படின்னு சிந்தனையில மூளைக்குள்ள இருக்கு. நம்ம மூளைக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றோம், இல்லையா? தெரியாது. ஆனா ஆக்சுவலா மூளைக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, புரியுங்களா? நம்மளுடைய மெமரி எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா மனசுலதான் இருக்கான், புரியுங்களா? இதுக்கு வந்து ஒரு உதாரணம், செரிபெல்லம் அந்த இதுல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கலா சொல்லும்போது. அது மெடிக்கல் டேர்ம்ல சொல்றாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க நம்மளோட மெமரி இருக்கு அப்படின்னு சொன்னா மூளையில கிடையாதான், புரியுங்களா? மனசுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி, இது கொஞ்சம் டைம் ஆயிடும், ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது தக்ஷனுக்கு வந்து தக்ஷன் யாகம் பத்தி பார்த்தோம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தக்ஷ யாகம் பண்ணும்போது சதிதேவி உடலை விட்டுறாங்க. உடலை விட்ட உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்றாரு, அந்த யாகசாலையை அடிச்சு தோசம் பண்றாரு. யார் மூலமா? வீரபத்ரன் மூலமா. ஸோ அந்த வீரபத்ரன் என்ன பண்றாரு, கடைசியா தக்ஷனோட தலையை வெட்டிடுறாரு, புரியுங்களா? ஸோ தலையை வெட்டினோடனே அப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, சிவபெருமான்கிட்ட வேண்டி என்ன பண்றாங்க, அவருக்கு திரும்ப அந்த தலையை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமான் சொல்ல ஆட்டு தலையை வச்சு வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஆட்டோட தலையை வெட்டி வைக்கிறாங்க, அது பொருந்திடுது, புரியுங்களா? ஸோ இதுல இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப தலையை போயிருச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப அவனுக்கு எந்த விதமான மெமரியும் இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப ஆட்டுத்தலையா வச்சிருக்காங்க. ஆனா என்னாச்சு அப்படின்னா, இவனுக்கு ஆட்டுத்தலையோட பழையபடி எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு யாரு, தக்ஷன், புரியுங்களா? அப்ப மெமரி எங்க இருக்கு, மெமரி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா தலையில கிடையாது, தலைவன் போயிருச்சு. இப்ப ஆட்டுத்தலையோட இருக்காரு. ஆட்டுத்தலையில இருந்தாலும் என்னது, அவருக்கு பழையபடி எல்லா மெமரியும் இருக்கு. அப்ப என்ன ஆச்சா, மெமரி எங்க இருக்குன்னு சொன்னா
சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா மனசுல வர்றாங்க. ஆனா சரியான இது கிடையாது அது. பிரபுஜி ஒரே ஒரு சின்ன டவுட். இப்ப நீங்க மனசு பத்தி சொல்றீங்களா? புத்திக்கு வந்து நான் மூளையில இருக்குன்னு சொன்னேன் உங்கள்ட்ட. அந்த அறிவு மனசுன்றது வந்து இப்படி இருக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் கேட்ட தவறா இருந்தா மன்னிச்சிடுங்க. நம்ம இதயம் வந்து சந்தோஷமா இருக்கும்போது வேகமாகவும் துடிக்கும், அது சோகமா இருக்கும்போது மெதுவாகவும் துடிக்கும். மனசுன்றது நம்ம இதயத்தை சொல்லுவாங்களா அப்படின்றது கேட்டேன். அதுவும் கிடையாது என்ன பிரபுஜி? ஆக்சுவலா மனசுன்றது வந்து நம்ம என்ன சொல்லணும், உடனே இருதயத்தை போடுவோம் இல்லையா? மனசுன்னு சொன்ன உடனே இருதயத்தை போடுவோம். ஆனா அங்கேயும் இல்லையா, சரிங்களா? அது எங்க இருக்குன்னே தெரியாது, புரியுங்களா? உடம்புல இருக்கு, சூட்சும ரூபத்துல இருக்கு, சரிங்களா? ஆனா கொஞ்சம் ஜென்ரலா என்ன சொல்றோம், அது இதயத்தை பத்திலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? இப்ப நம்ம கோவப்பட்டோம்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் இல்லையா? 62வது ஸ்லோகத்துல 2வது சாப்டர்ல 62வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த காமத்தினால பிடிக்கப்பட்டவங்க எப்படி எப்படிலாம் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 8 நிலைகளை பார்த்தோம் இல்லையா? காமம் கோபமா மாறுது, கோபம் வந்து பேராசையா மாறுது, பேராசையா மாறுது, பேராசை வந்து கோபமா மாறுதுன்னு சொல்லி கடைசியில எப்படி புத்தி நாசமாகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது, புத்தி நாசத்துக்கு முன்னாடி என்னது, நினைவு இழக்கிறோம். நினைவு இழந்து என்ன பண்றோம், புத்தி நினைவு இழந்து இது குழப்ப நிலைக்கு போறோம்னு சொல்லி சொல்லுது, புரியுங்களா? ஸோ அப்ப அதுதான் வந்து என்னது, இந்த விஷயங்கள். ஸோ நம்ம கோவப்படுறோம்னா நம்மளுடைய இது வந்து குறைஞ்சிருமா, புரியுங்களா? நம்ம சிந்திக்கக்கூடிய இதுவும் குறைஞ்சிருமா, புரியுங்களா? புத்திநாசம் வந்துடும், புரியுங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தான் என்னது, இந்த மெமரி வந்து லாஸ் ஆகிற ஸ்டேஜ். ஓகே சொல்லலாமா பிரபு? ஓகே மாதாஜி. இது அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு வந்து பகவான் சொன்ன ஒரே வார்த்தை காமம் தான், ஆசை, தீராத ஒரு ஆசையினாலதான் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த தீராத காமத்தை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புலன்களை அடக்கணும். அந்த புலன்களை எப்படி அடைக்கணும்னா வாய், கண், வாய், கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் வந்து எப்படி இது பண்ணணும்னா எல்லாமே பகவானுக்காக. இப்ப வாய்னா நாமத்தை சொல்லணும், இது நான் அவருக்கு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு. கண்ணுனா அவரை கண்குளிர பார்த்து அவரை வந்து நம்ம மனசுக்குள்ள இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து புலன்களுக்குரியது. காலில் நடந்து பாத யாத்திரை போயோ இல்ல கடவுளை போய் சேவிச்சு இது பண்ணணும். கை வந்து அவரை என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டிக்கணும், அவருக்கு என்னென்ன பிரசாதம் செய்யறதுக்கு, அவருக்கு என்னென்ன பண்றது, அவருக்கு பூஜை பண்றது, அதெல்லாம் கை. அப்படி ஒவ்வொரு புலன்களையும் ஒவ்வொன்றும் பகவானுக்கான ஈடுபடும் போது நம்மளுக்கு காமம் வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. புலன்களை அடக்கும் போது அங்க மனம் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மனம் கட்டுப்படணும்னா பிரபு சொன்ன மாதிரி அந்த ஹரிநாமத்தை சொல்லணும். அவரோட ஹரிநாமம் சொல்ல நம்ம மனசுல இருக்கிற அகங்காரம், காமம், மோகம், இது பொறாமை எல்லா குணமும் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அது சரியாச்சுன்னா இப்ப புலன்களை அடக்கும் போது மனம் சரியாகும். மனம் சரியாச்சுன்னா புத்தி சரியாகும். புத்தி சரியாச்சுன்னா நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து நம்ம போயிடலாம் அப்படின்றதான் இங்க நம்மளோட இது. இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன காரணம், புத்தி தான் ஆத்மாவுக்கு மிக நெருங்கிய பக்கத்துல இருக்கும். அதனால வந்து அந்த புத்தியை நம்ம சரி பண்ணிட்டாமே நம்ம ஆத்மா வந்து பகவான்கிட்ட நேரடியா போயிரும் அப்படிம்பாங்க. அப்ப புத்தியை சரி பண்றதுக்கு புலன், மனம், புத்தி இந்த மூணையும் ஒரே கோட்ல வச்சு நம்ம கரெக்டா போனோம்னா நம்ம ஆத்மா வந்து தூய்மை அடையும், நம்ம ஆத்மா பகவான்கிட்ட போயிருங்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தை பிரபு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. மெயினா வந்து இந்த ஸ்லோகத்துல சொன்னது வந்து எங்க அந்த காமம்ன்ற அந்த எதிரி எங்க இருக்காங்க, அதோட லொகேஷனை தான் சொல்றாரு இங்க. அதுதான் மெயினான பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. 13.6 and 7ல கிளியரா 24 எலிமெண்ட்ஸ் இருக்கு பிரபு. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், புலன் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம் அந்த ஸ்லோகால டீடைல்ஸா கொடுத்திருக்காங்க. மாதாஜி ரெஃபர் பண்ணலாம். நன்றி பிரபு. இது மெயினா இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கிறது என்னது, இந்த காமம் எங்கெங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்றதான் அங்க பகவான் சொல்றாரு. புலன்கள், மனசு மற்றும் புத்தி, இந்த மூணுல தான் வந்து காமம் வந்து உட்கார்ந்து இருக்குன்றத அங்க பகவான் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட், புரியுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இங்க வந்து
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா பிரபுஜி. எல்லாருக்கும் தண்டத் ஹரே பிரணாம். கிருஷ்ணா இங்க வந்து தண்டவத் போர் பிரணாம் நடந்துட்டு பிரபுஜி. இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அப்படியே அமெரிக்காக்கும் ஈராக்குக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. சோ அப்படியே பார்த்து பார்த்து இவன் இங்க ஒளிஞ்சிருக்கான், இவன் இங்க நியூக்ளியர் இதுக்குள்ள இருக்கான், இங்க பங்குக்குள்ள இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆம், வந்து பார்த்து பார்த்து அடிக்கிறாங்க இல்லையா? சோ நம்மளுக்கு ஒரு 2 ஸ்லோகத்துல 3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கூட பகவான் என்ன சொல்றாரு, இஹ வைரினா நித்திய வைரினா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றாரு. வைரி அப்படின்னா எதிரி. ஓகே, அப்ப எதிரின்னு தெரிஞ்சா எதிரி எங்க இருக்கான்னு தெரியணும். கரெக்டா இல்லையா? இப்ப வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, அப்ப பாம்பு எங்கன்னு கேட்பீங்களா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏய் பாம்பு அந்த ரூம்ல இருக்குடா, டே கட்டிலுக்கு மேல இருக்குதுடா, டே பரனுக்கு மேல போயிடுதுடா அப்படின்ட்டு நம்ம அந்த பாம்பை பத்தி யோசிப்போம். இல்லைன்னா இந்த அமெரிக்கன் ஈராக் வரல, அவன் அங்க இருக்கான், இங்க ஒளிஞ்சிருக்கான், அந்த தலைவர் அங்க இருக்காரு, கமாண்டர் இங்க இருக்காரு, போடு குண்டாங்க அப்படின்னு போடுவாங்க இல்லையா? ஸோ எதிரி அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு தெரிய வேண்டியது அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இன்னைக்கு பரம்பாவன பிரபு எடுத்தாங்க, எங்க இருக்கான். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இன்னைக்கு புலன்கள் மேல என்னைக்காவது ஒரு ஜாக்கிரதை இருக்கா? கிடையாது. அது என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம். கரெக்டா? கண்ணு நல்லா பார்க்கணுமா, பெரிய டிவியா வாங்கி வை. காது நல்லா கேட்கணுமா, நல்லா பாட்டு ஸ்பீக்கரு அது இதெல்லாம் பாட்டு கேசட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோ இல்லையா? சாப்பிடணுமா, அதை வாங்கி வை, இதை பொறிச்சு வை அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த அது எதிரி அங்கதான் நம்ம எதிரி உட்கார்ந்துருக்கான்னு தெரியாம நம்ம அங்கேயே போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாம்போட எக்ஸாம்பிள் சொன்னேன். பரன் மேல, பரன்னா தெரியும் இல்லையா? அந்த இதுல அங்க பாம்பு இருக்குன்னு இருக்கோம். அங்க எந்த முட்டாளாவது போய் ஒரு கிளாஸ் பாலை வைப்பானா? அங்க போய் ஒரு கிளாஸ் பாலை வச்சா அந்த பாம்பு என்ன ஆகும்? இனியும் சக்தி பெறும். கரெக்டா இல்லையா? ஸோ நம்ம எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? வீக் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்ப இந்த பொந்துக்குள்ள இந்த மலைக்குள்ள இங்க இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த மலைக்கு போகக்கூடிய தண்ணி, அந்த மலைக்கு போகக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் கட் பண்ணணும். அப்பதானே எதிரி டல்லாவான். அங்க இருந்து போகக்கூடிய பீரங்கியோ அதுக்கு போகக்கூடிய மற்ற சப்ளைஸோ கட் பண்ணணும். அதனால பரம்பாவன பிரபு சொன்ன மாதிரி எதிரி எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீ நம்ம என்ன பண்ணணும்? ஃபீட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பரம்பாவன பிரபுஜி. பாகிஸ்தானுக்கு போன தண்ணியை கட் பண்ண மாதிரி கட் பண்ணும். நாராயணா. பாகிஸ்தான் யார் பிரபு? பாகிஸ்தானுக்கு போற தண்ணியை கட் பண்ணாங்கல்ல இந்தியா. கரெக்ட். இப்போ உங்க மனசுல எப்படி தோன்றது? உங்க மனசுல எப்படி தோன்றது? அது அவங்கள ஒரு வழி கொண்டு வரணும்னா என்ன செய்ய, எதிரி எது பண்ணணும்னா என்ன செய்ய, வேற வழி இல்ல பிரபு. அடிச்சுதான் கொல்லக்கூடாது, அது பாவம். அது அடிச்சு கொண்டா பாவம். இப்படியாவது பண்ணா அப்படியா புத்தி வருவாங்க, வழிக்கு வருவாங்கிறது. சரிங்க பிரபுஜி. இனி அந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பிக்க வேண்டாம். இங்க இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறோம் நாங்க. ஓம் தத் சத். எல்லாரும் பார்த்ததுல சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. கோவிந்தா. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்களை பார்த்ததுதான் சந்தோஷம் புத்துணர்ச்சி பிரபுஜி எங்களுக்கு. கோவிந்தா. நாராயணம். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓம் தத் சத். மாதாஜி அடுத்தது ரீகேப் பண்ணிச்சு. வாஞ்சகல்பே பண்ணிடலாமா? வாஞ்சகல்ப பண்ணிடலாம். எஸ், பரம்பாவன பிரபு லீட் பண்ணுங்க. வாஞ்சா கல்பத்தருப்பேச்ச கிருபா சிந்துப்பே வச்ச பதித்தானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஆனந்த கோடி வைஷ்ணவர்திக்கு ஜெய். சில பிரபுபாத் की जय, சில குரு மகாராஜ் की जय. நிதாய் கௌர பிரேமானந்த. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.